எனக்கு நார்மல் டெலிவரி. ஸோ லாஸ்ட் மினிட்ல என்னால பாப்பாவை புஷ் பண்ண முடியல. ஓகே நான் அன்கான்சியஸ் ஆயிட்டேன். பாப்பா தலை வரைக்கும் வெளியே வந்துட்டான். அதுக்கப்புறம் பாப்பாவோட ஆக்சிஜன் கம்மி ஆயிட்டே இருக்கு. ஜஸ்ட் 1 மினிட்ல பாப்பா வெளியே வரனா அப்டார்மல் பேபி ஆயிட்டுப்பான்னு டாக்டர் சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு நிமிஷத்துக்கு நர்ஸ் வந்து என் வயிறு மேல உட்காந்து அவங்க புஷ் பண்ணி அவங்களோட ஹெல்ப்னால தான் என் பாப்பா இப்போ ஹெல்த்தியா நல்லா இருக்கான். அவங்க சொல்ற மாதிரி ஃபண்டல் ப்ரெஷர் கொடுத்து நார்மல் டெலிவரி பண்றதை நம்ம காமனா நிறைய இடத்துல பார்க்குறோம். இது ரொம்ப ரிஸ்கியும் கூட. ஏன்னா இந்த மாதிரி ஃபண்டல் ப்ரெஷர் கொடுக்கும்போது சம்டைம்ஸ் யூட்ரஸில் ரப்சர் ஆகுது, வெசல்ஸில் இன்ஜுரி ஆகுறதுனா ரொம்ப காமன். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களை ப்ரீ ப்ரெக்னன்சி கவுன்சிலிங் ப்ராப்பராக கொடுக்குறது, எக்ஸசைசஸ் ஃபாலோ பண்ணுறது, ப்ராப்பராக டெலிவரி டைமில் ஹைட்ரேஷன் அடிக்குவேட்டாக நம்ம மெயின்டைன் பண்ணணும். சில பேர் வந்து பெயின் டாலரேட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு எபிடியூரல் அனல்ஜீசியா அந்த மாதிரி சேஃபான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபண்டல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக கொடுக்கறதுனால இட்ஸ் வெரி ரிஸ்கி. ஸோ அதனால் அதை பெட்டர் டு அவாய்ட். அண்ட் யூஸ்வலாக நீங்கள் உங்கள் டாக்டர் கிட்ட முன்கூட்டியே உங்களோட ப்ரெக்னன்சி பிளான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபரில் எப்படி இருக்கும் நம்மளோட டெலிவரி அப்படின்றத பற்றி நீங்கள் உங்கள் கன்சல்டன்ட் கிட்ட முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணுங்கள். For pregnancy and labor related queries, follow our channel RV Fertility Center.